இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நம் வாழ்க்கையில் எல்லா நாளும் நமக்கு நன்மை செய்கிற வாய்ப்பு கிடைக்காது. கிடைக்கும் போது சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம். நாம் செய்கிற நன்மைக்குரிய பலனை கட்டாயம் ஒரு நாள் நாம் அறுப்போம். மற்றவர்களை ஆறுதல் படுத்துவது கூட ஒரு நன்மையான காரியம். மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்வது, ஒரு அன்பின் கிரியை செய்வது கூட ஒரு நன்மையான காரியம். 1863ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள நியூ ஜெர்சியில் சிவில் வார் நடந்து கொண்டிருந்தது. ஹோவர்ட் கெல்லி என்ற ஒரு சிறுவன் தன் தாயுடன் இருந்தார். அவனுடைய தகப்பன் யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். தினமும் அவனுடைய தாய் வேதத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவன் பள்ளிக்கு போகும் முன் பள்ளியில் ஃபீஸ் கட்டுவதற்காகவும் அவன் தாய்க்கு உதவியாகவும் ஒவ்வொரு வீடாக சென்று சில பொருட்களை விற்று வந்தார். ஒரு நாள் மிகவும் பசியினால் கை கால்கள் நடுங்குகையில் ஒரு வீட்டில் சாப்பாடு கேட்கலாம் என்று நினைத்தார். இதுவரை யாரிடமும் கேட்டு பழக்கமில்லையே என்று எண்ணினார். கதவை தட்டினதும் அந்த வீட்டில் உள்ள பெண்மணி அந்த சிறுவனிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று அன்போடு கேட்டார்கள். அவன் சாப்பாடு கேட்க பயந்து போய் தயவு செய்து ஒரு கிளாஸ் தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டான். உடனே அந்த பெண்மணி அவன் மிகவும் பசியோடு இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு ஒரு பெரிய கிளாஸ் நிறைய பால் கொடுத்தார்கள். அதை குடித்தவுடன் அவனுக்கு புது பலன் வந்தது. நான் இந்த பாலுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அந்த பெண்மணி, அன்பாக கொடுப்பதற்கு பணம் வாங்கக்கூடாது என்று என் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆதலால் நான் எதுவும் உன்னிடத்தில் வாங்க மாட்டேன் என்றார்கள். உடனே என் இருதயத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு பள்ளிக்கு சென்றான். அவனுக்கு புது பலன் சரீரத்தில் மட்டுமல்ல, மனதிலும் உற்சாகத்தோடு சென்றான். பல ஆண்டுகள் கழித்து அந்த பெண்மணி சுகவீனப்பட்டார்கள். அந்த ஊரில் இருக்கும் டாக்டர் கவனிக்க முடியாமல் பக்கத்து ஊருக்கு அனுப்பினார்கள். அங்கிருந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரிடம் கவனிக்க சொன்னார்கள். டாக்டர் ஹோவர்ட் கெல்லியை கன்சல்டேஷனுக்காக கூப்பிட்டிருந்தார்கள். அவர் அந்த பேஷண்ட் எந்த ஊரிலிருந்து வந்தார்கள் என்று கேட்டுவிட்டு அவர்களை பார்க்க சென்றார். பார்த்ததும் அந்த பேஷண்ட் யார் என்பதை அறிந்து கொண்டார். அன்று பால் கொடுத்த பெண்மணி என்று. அவர்கள் உயிர் பிழைப்பதற்காக தினமும் கவனமாக மருத்துவ சிகிச்சை கொடுத்தார். அந்த பெண்மணி நன்றாகி விட்டார்கள். அந்த டாக்டர் அந்த ஆஸ்பத்திரியில் பில்லை என்னிடத்திலே காட்டி அப்ரூவல் வாங்கின பின் தான் அந்த பேஷண்ட்டிடம் கொடுக்க வேண்டும் என்றார். பில் ரெடியான பின் அந்த டாக்டரிடம் கொடுத்தார்கள். அவர் அதில் ஏதோ எழுதி கையெழுத்தை போட்டு கொடுத்து விட்டார். அந்த பெண்மணி மிகவும் பயத்துடன் பில் எவ்வளவு வருமோ, எப்படி இந்த ஃபீஸை கட்டப்போகிறோமோ என்று கவரை திறந்து பார்த்தார்கள். பெய்ட் இன் ஃபுல் வித் 1 glass of milk என்று எழுதி டாக்டர் சைன் போட்டிருந்தார். 1 கிளாஸ் பாலுடன் முழுவதும் செலுத்தப்பட்டது என்று எழுதியிருந்தது. என்றோ தந்த 1 கிளாஸ் பாலுக்கான பலனை பல வருடங்கள் கழித்து பல மடங்காக பெற்றதுமல்லாமல் புது ஜீவனையும் அந்த பெண்மணி பெற்றுக்கொண்டார்கள். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போம். ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் பல மடங்காக பலன் தருவார். ஒரு பப்பாயா விதையை போட்டால் எத்தனை காய் காய்க்குமோ, எத்தனை விதை வருமோ என்று நாம் கணிக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு விதை போடும்போது பல விதைகளாக அது பலன் கொடுக்கும். நன்மை செய்வது ஒரு விதை போன்றது. 1 கிளாஸ் பால் கொடுத்ததற்கு இவ்வளவு பலன் அந்த பெண்மணிக்கு கிடைத்தது போல நாம் திருவசனமாகிய ஞானப்பாலை மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது நிச்சயமாக நாம் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்கிற தேவனாக நீங்கள் எங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் கூட நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.